வணக்கம். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவரும் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்ல இருக்கிறார். தற்பொழுது அவர் சேலத்திலிருந்து டெல்டா மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அந்த ஏற்பாடுகள் தயாராகி வருகிறது. தஞ்சை மாவட்டம் காட்டூர், மூர்த்தி, அம்பாள்புரம் பகுதிகளில் விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிகிறார். குறிப்பாக நேற்று முழுவதும் பெய்த கனமழையினால் தற்பொழுது அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. பல இடங்களிலும் அந்த அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதனால் தாங்கள் பயிரிட்ட பயிர்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலையில் எப்படியாவது தங்களுக்கு அந்த காப்பீடு பெற வேண்டும் என்றும் தொடர்ந்து விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது அவர் டெல்டா மாவட்டங்களுக்கு செல்ல இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலும் இன்று விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த பின் செய்தியாளர்களை சந்திப்பார். அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது தயாராகி வருவது குறிப்பிடத்தக்கது. தீபாவளி தினத்தில் நைட்டு அந்த இரவில் இருந்தே பார்த்தோம்னால் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இதில் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பார்த்தோம்னால் தொடர் கனமழையினால் பார்த்தோம்னால் ஒரு சில விவசாய நிலங்களில் பலத்த சேதம் ஏற்பட்டு இருக்கிறது. அதே போன்று அறுவடைக்கு தயாரிருந்த பயிர்களும் தற்பொழுது வீணாக இருக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே திமுக சார்பில் பார்த்தோம்னால் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டு அறையை ஆய்வு செய்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் தொடர்ந்து விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிய இருக்கிறார். அதற்கு பின்பு அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடன் இணைந்து செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு செல்வதற்கும் திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது. தற்போது அவருடைய சுற்றுப்பயணம் முழுமையாக ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மழைக்காலம், மழை துவங்கி இருக்கிறது. இந்த சூழலில் விவசாயிகளை சந்திப்பதும் அதே போன்று பொதுமக்களை சந்தித்தும் அவர்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பதிலும் முழு கவனத்தினை தற்பொழுது திமுக மற்றும் அஇஅதிமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மற்ற கட்சிகளின் சார்பில் தற்போது வரை மழை சம்பந்தமாக எந்த ஒரு நிகழ்வுகளிலும் ஈடுபடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.